ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஏன் இன்றைக்கி ட்ரீமை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை இன்னொருத்தரை டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி பைக் வாங்கணும், என்ன மாதிரி கார் வாங்கணும், என்ன மாதிரி வீட்டில் நீங்கள் இருக்கணும், எப்பேற்பட்ட லைஃப் அனுபவிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ட்ரீம் இருக்குது. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முதல் படி என்னன்னாக்க உங்களுக்கு அந்த ட்ரீம் தான். கனவு காண்றது தானே. நீங்கள் என்ன வேணும்னு முதல்ல உங்களுக்கு டிசைட் பண்ண தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னாக்க அதை அடையிறதுக்கு அடுத்த கட்ட முயற்சியில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எப்படி அதை போய் அடைய முடியும் அப்படிங்கன்னு உங்கள் சிந்தனைக்காக இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம ட்ரீமோட இருந்திருக்கோமா? நமக்கு ஏன் ட்ரீம் நமக்கு இல்லை? உங்கள் ட்ரீம் என்னென்னா, ஒருத்தர் உங்களுக்கு கேட்கும்போது உங்கள் ட்ரீம் என்னன்னா அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் சொல்கிறது கிடையாது. நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வாழணும், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவான பார்வை உங்களுக்கு இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், நீங்கள் ரீச் பண்ண முடியும். அதுக்கான முயற்சிகள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியும். முயற்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் தான் ஆசைப்படணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஆசைப்பட்டால் தான் அதை முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கே தெரியலங்கும் போது நீங்கள் அதை எப்படி அடைய முடியும்? ஏன் ஒன்று இது சொல்ல வரேன்னா, எப்போதுமே நம்ம டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டோம். பெரும்பாலும் பணக்காரர்களை விட்டுருங்க, நான் பேசுகிறது எல்லாம் என்ன மாதிரி இருக்கிற நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்காக தான் பேசுகிறேன். ஆசைப்படுறதுல என்ன நமக்கு அதில் கூச்சம்? உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது. அதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம அண்ணங்கிட்ட அக்கா கிட்ட இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விஷயத்த கேட்டு வாங்கியே நம்ம பழகிட்டோம். நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் எல்லாம் மாறணும். எனக்கு உதிக்கிற சிந்தனைகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த வீடியோவில் லைக் பண்ணி நான் இந்த யூடியூப் சேனல் மூலயமா பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக நான் போடலை. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வச்சுருக்க பிளான் வேறு. என்னுடைய கருத்துக்கள் ஷேர் ஆகணும். ஒரு 10 பேர் 100 பேருக்கு இந்த கருத்துக்கள் ஷேர் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி நல்லா இருந்தால் அந்த கிரெடிட் எனக்கு தானே. ஏதோ ஒரு தருணத்தில் ஒவ்வொருத்தரும் வளர்ந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்னுடைய வீடியோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு இன்ஸ்பயராக மாறி அவங்க சிந்திச்சு அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை உருவாக்கிக்குவாங்கங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இது வரைக்கும் உங்கள் வீடியோ போடுறேன். நான் யார்கிட்டையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. நான் ஒரு 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆனால் நிச்சயம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு இது நல்லது சரின்னு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதனால ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும். சரிங்களா? இப்போது இந்த ஆசைப்படுற விஷயத்த நிறையா நேரம் பேசலாம், நிறைய விஷயத்த வச்சு சொல்லலாம். நான் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது மனசில் நிற்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த பொண்ணு நம்மளோட வாழ்க்கை துணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அடுத்த கட்டம் நீங்கள் அவங்க வேணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டம் அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடிக்கும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அந்த பொண்ணு வேணுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் முதல்ல ஒரு டிசைட் பண்ணினதுனால தான் அடுத்த கட்டம் அவங்கள என்ன பண்ணும், அவங்கள உங்கள் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற முயற்சியில் நீங்கள் இறங்குறீங்க. அப்படி தான் உங்கள் கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வளம்லாம் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணணுன்னா தான் அதை நீங்கள் முதல்ல ரீச் பண்ண முடியும். நம்ம டிபெண்ட் பண்ணி யாரையும் வாழக்கூடாது. இங்கே சர்வ சுதந்திரம் இருக்குது, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு அனைத்து உரிமையும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் கனவுகள் ரொம்ப பெருசாகட்டும். நம்ம மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது, வேந்து பேசக்கூடாது. அது தப்புன்னு சொல்ல வரல. நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். மற்றவங்கள பார்த்து வேந்து பேசியே யாரோ ஒருத்தரை முன்னுதாரணம் காட்டி நம்ம வாழ்ந்துட்டோம். நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொருத்தரும் செயல்பட்டு உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் உருவாக்கி
அந்த ட்ரீம் அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது விஷயத்தை பற்றி சொன்னேன். அவங்களுக்கு கூட ஒரு உயிர் இருக்குது, அவங்களுக்கும் என்ன சம உரிமை இருக்குது. இன்னார்வே நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் கனவுகளுக்கு உயிர் கிடையாது. உங்களுக்கு தான் உயிரும் உணர்வும் இருக்குது, உங்கள் கனவுகளுக்கு உயிரும் உணர்வும் கிடையாது. அது அந்த இடத்துலே தான் இருக்கும். நீங்கள் எப்போ போய் அதை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ, உங்கள் வேகம் எவ்வளோ துரிதமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் போய் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மாறாது. உங்கள் கனவு உங்ககிட்டயே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ, அது எவ்வளோ விரைவாக வேணுமோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் துரிதப்படுத்தும் போது நிச்சயம் அந்த கனவுகள் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்கள் லைஃப்பை நீங்கள் விருப்பப்படி வாழலாம். ஏன் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் அழகாகவும் மாற்றிக்கிறதுக்கு 90% பணம் ஒரு பிரதானமாக நமக்கு பின்னாடி இருக்குது. இந்த பணம் ஒன்று நம்ம கையில் தேவையான அளவுக்கு இருந்துட்டால் கிட்டத்தட்ட 90% உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் வளமாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும். நம்ம முன்கூட்டியே ஒரு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணும், அது எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான நீங்கள் முன்கூட்டியே இப்போ நீங்கள் அலட்சியப்படுத்தினா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொருளாதாரம் தேடுறதுலேயே உங்கள் நேரங்கள் செலவாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் லைஃப்பை உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் அமைச்சிக்கிறதுல நிறைய இடர்பாடுகள் இருக்கும். அப்போ முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவங்க முன்கூட்டி, ஏன்னா இந்த உலகம் யார் கையில் இருக்குது, இந்த நாடு யார் கையில் இருக்குது, இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொருத்தரோட தனி முன்னேற்றம் ஒரு நாட்டோட முன்னேற்றம், ஒரு மாநிலத்தோட முன்னேற்றம். இப்போ ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வந்தோம்னாக்க என்ன பண்ணணும், அதன் மூலிமா நிறைய வருவாய் அரசாங்கத்துக்கு போகும், நாடும் வளரும், நீங்களும் வளருவீங்க. உங்களை சார்ந்தவங்களும் நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை சார்ந்தவங்களுக்கும் நிறைய உதவிகள் பண்ணுவீங்க, அவங்களும் வளருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.